29ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசியுங்கள். 29ஆம் சங்கீதம் 11வது வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுவாங்களா? ரைட். ஒரே வசனத்தில் 3 ஆசீர்வாதங்களை நாம் இங்கே கவனிக்கிறோம். பாருங்க, இந்த முதல் வார்த்தையில் தான் இந்த முதல் காலை கூட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தையாக நாம் கவனிக்கிறோம். தமது ஜனத்திற்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் இன்னைக்கு ராத்திரி நீங்க பகல்ல உங்க வீட்டுக்கு வந்து உனக்கு என்ன வேணும், பணம் வேணுமா பலன் வேணுமான்னு கேட்டா நான் முதல் கொண்டு கேட்பேன், பணம் வேணான்னு. ஏன் அவ்வளவு தேவை இருக்கிறோம். ஜூன் மாசத்துல நிறைய ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ் கட்டணும். கொஞ்சம் பணங்கள் எப்படியாவது வானத்திற்கு பலனில திறந்து எப்படியாவது பணத்தை தாங்கன்னு தான் கேட்போம். ஆனா யாராவது எனக்கு பலன் தாங்கன்னு கேட்பீங்களா? சக்திமா கேட்கணும். இங்க மலையாளுங்க ஆனா கேட்க மாட்டீங்க. ஆனா ஒரு தேவன் ஒரு மனுஷனுக்கு பணத்தை விட பலனை தர. இந்த காலை நல்ல கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க போகணும். பணத்தை விட மிக மிக காஸ்ட்லியான ஒண்ணு கர்த்தர் நமக்கு தருகிற. இத்தனை வருஷ காலங்கள் இந்த ஊழியத்தை பணத்தினால கர்த்தர் சுமந்து வரல, கர்த்தருடைய மகாபெரிய பலத்தினால ஆண்டவர் இந்த ஊழியத்தை சுமந்து கொண்டிருக்கிறார். கிருபையா ஆமென் சொல்லுவாங்க. பணம் செய்ய முடியாததை எல்லாம் கர்த்தருடைய பலன் செய்யும். நான் முன்னோரையாக சில விஷயங்களை பேசிட்டு, ஒரு மனிதனுக்கு கர்த்தர் 6 காரியங்களுக்காக பலன் தருகிறார். ஆமென் சொல்லுவாங்க. அதான் நம்ம இன்னைக்கு கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தையா கவனிக்க போறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த சபைக்கு நுழைந்த நாள் முதல் கொண்டு அல்லது இயேசுவை அறிந்த நாள் முதல் கொண்டு ஸ்நானம் பெற்ற நாள் முதல் கொண்டு இதுவரைக்கும் நீர் எங்களுக்கு தந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா பலன் தந்தீங்க. பலன் தந்தீங்க. நான் போன நவம்பர்ல ஒரு சபைக்கு 3 நாள் கூட்டத்துக்கு போயிருக்கேன். கவனிங்க, எனக்கு பாஸ்டியா மாதிரி அவங்க வேற ஒருத்தவங்க தான் தேதி வாங்கியிருந்தாங்க. வாங்கி வச்சுட்டாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. நான் காலையில் போய் இறங்குறேன். பாஸ்டர் மோனி வந்தாங்க. இந்த ரூம்ல போய் தங்கிக்கங்க பாஸ்டரியா, நான் காலேஜ் வந்து முடிச்சுட்டு வரேன்னு சொன்னாங்க. சரிங்க பாஸ்டர்மா அப்படி முடிச்சுட்டு நான் போய் தூங்கிட்டேன். டிஃபனுக்கு எழுப்பினாங்க. உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம். சாப்பிட்டு இருக்கும்போது கேட்டேன், பாஸ்டர் கேட்டேன், பாஸ்டர் இறந்துட்டாரு. இறந்துட்டாரா? தெரியாது. எப்ப இறந்தாரு? எனக்கு கல்யாணம் ஆகி 1.25 வருஷத்துல பாஸ்டர் இறந்துட்டாரு. எங்க பாஸ்டர் எங்க வீட்டுக்காரர் இறக்கும் போது 9 நாள் ஆன பொம்பளை பிள்ளை என் கையில. 1.25 வருஷம் தான் வாழ்ந்துக்கிறோம். டீ குடின்னு கேட்டாரு. டீ குடிக்கும் சேர்ந்து அப்படியே அட்டாக் வந்து சமைச்சிட்டாரு. சத்தமா ஆளத்தோட முடியல. ஆபரேஷன் பண்ணப்பட்ட வயிறு. என் கூட கொண்ட தம்பி அதெல்லாம் என்னை கட்டி பிடிச்ச ஒரே ஒரு அழுகுதான். 7 வயசுல விதவையாயிட்டீங்க. ஏசுநாதர் கூலிக்கு வந்து 9 நாள் தான் இந்த பொம்பளை பிள்ளைக்கு அப்பா யாருன்னு கூட தெரியல. இதை வச்சுட்டு என்ன செய்ய போற? சீக்கிரமா எல்லாம் அடக்கம் பண்ணிட்டு வா, நம்ம நாகர்கோயிலுக்கு போவோம். சொந்த வீடுலாம் இருக்குல்ல, அதுக்கு எல்லாம் செய்யும் அப்படின்னு சொல்லி நாளைக்கு மதியம் 3 மணிக்கு அந்த பாஸ்டர் அடக்கம் பண்ண போறாங்க. அழுகிறதுக்கு பலன் இல்லை. ஆனாலும் வேற வழி இல்லை. வீட்டுக்காரர் இல்லையா, 1.25 வருஷம் ஆகுது. அடக்கம் பண்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கொண்டு போய் பெட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 தீர்மானங்கள் அந்த அம்மா எடுத்தாங்க. 1, நான் இன்னொரு கல்யாணம் பண்ண மாட்டேன். 2, இந்த ஊழியத்தை விட மாட்டேன். 3, எங்க சொந்த ஊருக்கு போக மாட்டேன். இதே ஊர்ல இருக்கேன்னு சொல்லி அந்த ஊழியத்தை ஆரம்பிச்சாங்க. இந்த 3 தீர்மானங்களை எடுத்ததுக்கு அப்புறம் வீட்டுக்காரர் அடக்கம் பண்ணாங்க. அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு அந்த சபையில 400 பேர் விசுவாசிகள் இருக்கிறாங்க. 3 மாடி கட்டடங்கள் இருக்குது. ஒரு பெண் நடத்துகிற ஒரு திருச்சத்தில் அவ்வளவு பெரிய ஜனங்கள் கூடி வருவதற்கு அத்தனை மாடி சபையில கட்டி அந்த பிள்ளைக்கு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகி ஊழியம் செய்வதற்கு அவங்களது பணம் அல்ல, வேலை. கணத்தில் கேட்க
கேட்குறீங்க தாயி? பக்கத்தில் கேள்வி, உனக்கு பணம் தேவையில்லை, பணத்தை வச்சிருக்கிற எல்லாரையும் போய் கேட்டு பாருங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க கிடையாது கஷ்டம். ஆகவேதான் ஆண்டு சொன்னார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பணத்தை அல்ல பலன் கொடுக்கிறார். உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி வானத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுங்க, என் பலனே. இன்னொரு முறை கோச்சிக்காம சொல்லுங்க, என் பலனே. அவர் எனக்கு பலன் கொடுக்கிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்தான் எனக்கு பலன் கொடுக்கிறார். ஏன் சபையில போன நாளைக்கு வீடு கிடைக்குமா, கார் கிடைக்குமா, குழந்தை கிடைக்குமா, கல்யாணம் நடக்குமா, இதெல்லாம் கேட்டு இருக்கிறாங்க. ஆனா அதைவிட ஒரு பெரிய காரியம், வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை தான் கூட வாழலாம் என்கிற ஒரு பலனை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இன்னைக்கு கூட நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள், மன சஞ்சலங்களோடு கூட நீங்க வந்திருந்தா, கர்த்தர் உங்களுக்கு இந்த காலையில் இந்த முதல் செஷனிலே ஒரு தெய்வீக பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். சில நேரம் நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் நல்ல கவனிக்க. நான் சொல்றது என்ன, நான் எதுவா சொல்றேன், புரியுற மாதிரி பேசுறேன். முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி அவர் உட்காந்து இப்ப எதிர்க்காதீங்க. சங்கடம் கொடுத்து வரும்போது இந்த மாதிரி காலி சேரை தயவு செஞ்சு போடாதீங்க. நான் வேதாகம கல்லூரி படிக்கும் போது முன்னாடி சேர் காலியா இருந்தா எங்க சார் சொல்வாரு, நீ உட்கார்ந்து பேய் வந்து உட்கார்ந்துருந்தா அதனால வந்து உட்கார்ந்துடுறான்னு சொல்றாரு. இப்ப பரவாயில்ல, ஜெபிச்சு தோத்திட்டான். சாயங்காலம் எல்லாரும் முன்னாடி வந்து உட்காரணும். பக்கத்துல சொல்லுங்க, வாழ்க்கையில மட்டும் முன்னாடி வரக்கூடாது, சர்ச்சிலையும் முன்னாடி வரணும். இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஜோடி போட்டு சர்ச்சில உட்காரக்கூடாது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல உட்காரக்கூடாது. மாறி மாறி உட்கார்ந்து எல்லாத்தையும் பழகணும். குருபீச பண்ற ஆவிகள் ஒளியணும். இயேசுவின் நாமத்தினால. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய ஜெபத்துக்கு பதில் தரதில்லை, பலன் தருகிறார். கெத்செமனே தோட்டத்துல இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கன்னு சொல்லி இயேசுநாதர் ஜெபிக்கும் போது அங்கே ஒரு தேவ தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். ஜெபத்துக்கு பதில் வரல, ஜெபத்துக்கு பலன் வந்தது. ஜெபத்துக்கு பதில் வரதில்லை, மாறாக பலன் வந்தது. 39 வருஷம் வரைக்கும் இந்த ஊழியத்துக்கு நிறைய பதில் இல்லாம இருக்கலாம், ஆனா நிறைய பலன் வந்தது. அந்த பலத்தினால சேனைக்குள்ள பாய்ந்தோம், அந்த பலத்தினால மதிலை தாண்டினோம், அந்த பலத்தினால சத்துருக்களை முறியடிச்சோம், அந்த பலத்தினால ஆத்துமாக்களை கொள்ளையிட்டோம், அந்த பலத்தினால எல்லாவற்றையும் சமாளிச்சோம். ஆகவே இந்த காலையில் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் பணத்தை தருகிறதை விட எனக்கு தெய்வம் பலத்தை தருகிறார். இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டோம். ஆதியில் கிறிஸ்தவன் கிடையாது, ஜாதியில் கிறிஸ்தவன் கிடையாது. இந்து குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போனோம். சபைக்கு போய் தேவன் ஆராதனை உடனே வந்து எல்லாரும் என்ன கேட்டாங்க, என்ன இல்ல நீ இப்ப ஏன் சபைக்கு போயிட்ட அப்படின்னு வந்து எல்லாரும் கேட்டாங்க. நாங்க கேட்ட என்ன இருக்குது இங்க உட்கார்ந்து சொல்றேன். சொல்லுப்பா, எல்லாம் முழு கூட்டமே எதிர்த்தாங்க. எதுக்கு போற, எதுக்கு போற, ஏன் போற, நம்ம ஜாதி ஜனத்துல யாராவது போயிருந்தாங்க, இப்படி ஒரு நோம்பிக்கு போக முடியுதா, ஏதாவது செய்ய முடியுதா, இப்படி வந்துட்டீங்கன்னு சொன்னாங்க. நாங்க அது ஒண்ணுமே காது கேட்கவே இல்லை. ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய காதை. பக்கத்துல காதை, காதை எதை கேட்கணுங்கிறது முதல்ல காதுக்கு முதல்ல தெரியணும். இவனா நம்மை ஆள போறான்னு சவுல சொல்லும் போது கேட்காம இருந்தால கொஞ்சம் ராஜ்யபாரம் வந்துச்சு. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16 கேட்டா பாருங்க, ஆண்களுக்கு பொறாம ஆவி அவனை பிடிச்சிருச்சு. அதனால நீங்க ரொம்ப கவனமா கையாள வேண்டிய ஒண்ணு காது. நான் காதை பத்தி மட்டும் 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிருக்கேன் சர்ச்ல. வெறும் காதை பத்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கு என்ன தேவை ரொம்ப சொல்லுங்க. எதுக்கு இந்த காது? கிறிஸ்தவம் கண்களை விட
காதுக்கு மிக 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 முக்கியத்துவமானது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தமது ஜனத்துக்கு கர்த்தர் பலன் தருவார். நிறைய பலனை கர்த்தர் பெற்றுக்கொண்டு போறோம். இனி உள்ள வாழ்க்கையில் நான் வாழணும்னா, இனி உள்ள இந்த ஜீவியத்தில் வாழணும்னா எனக்கு தேவை பணம் இல்லாம எனக்கு தேவை. நான் முழு நேர ஊழியத்துக்கு வந்து 24 வருஷம் ஆச்சு. எனக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, 2 காலேஜ் படிக்கிறாங்க. நாங்கள் வந்து இந்துக்கள் மத்தியில ஊழியம் செய்யறோம். 500 பேர் ஒரு சபை கூட எங்க ஊர்ல கிடையாது. 300 பேர் 200 பேர் இப்படிதான். அவ்வளவு பயங்கரமான இந்துக்கள் ஜாதி வெறியர்கள் நடந்த இருக்கிற அந்த ஊர்ல நாங்கள் ஊழியம் செய்யக்கூடாத எத்தனையோ தடவை பிரச்சனை பண்ணாங்க. ஆலயத்தை கட்டும் போது 11 முறை போலீஸ் ஸ்டேஷன் போனோம். எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க, இன்னும் பிரச்சனை தான். ஆனால் இந்த இயேசுநாதருக்கு ஊழியம் செய்வதற்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அவர் எங்களுக்கு பணத்தை தந்ததினால இல்ல, ஒரு தெய்வீக தண்டனை தந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் எங்களுக்கு தெய்வீக தண்டனை தந்தார். ஆகிதான் அந்த கவலை ரொம்ப வலியுறுத்தி சொல்றேன். ஆண்டவரே எங்களுக்கு கொஞ்சம் நல்ல பலனை தந்தா. வாலிப காலத்துல என் வாழ்க்கையில சரியா சூஸ் பண்ணி போறது எனக்கு தேவை படிப்பல்ல ஆண்டவரே, எனக்கு தேவை உன்னத பலன் தேவை. இது உள்ள என் வாழ்க்கையை நான் ஆண்டவருக்குள்ளேயே தொடங்கி ஆண்டவருக்குள்ளே முடிக்கிறதுக்கு எனக்கு தேவை பலன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் பலன் தருகிறார்? பைபிள் இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம சொன்னாலும் நம்ம இருக்கிற சமயத்துக்கு தக்கதாக மதிப்பாங்க. 11:45 ஆச்சு. நல்ல ஞாபகம் செய்யணும். சரியா 12:45 கூட்ட முடியும். சரியா? நீ நல்ல உங்க டைம் நீங்க பார்த்துக்கணும். சரியான நேரத்துக்கு முடிச்சு 11:50க்கே ஒரு காணிக்கை எடுப்போம். ஆமென் சொல்றீங்களா? பக்கத்துல கேளுங்க, கொண்டு வந்திருக்கீங்களான்னு கேளுங்க. சொல்றீங்களா? ஒரு சர்ச்சைக்கு வரும்போது 6 காரியத்தை மறக்காம கொண்டு வரும். பைபிள், ஆர்ட், நோட் புக், பேனா, ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு காணிக்கை, ஒரு புதிய ஆத்மா. இது 7வது முடியாத விட்டுருங்க. மற்ற எல்லாத்தையும் மறக்காம நீங்க கொண்டு வரணும். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல், ஆவிக்குரிய பள்ளிக்கூடம். என்னமோ போனேன், என்னமோ பண்ணேன் இப்படி இருக்கக்கூடாது. ஆலயத்துக்கு ஏன் வர்றீங்கன்னு யாராவது புறஜாதி உங்களை கேட்டா, எதுக்கு இயேசு கோயிலுக்கு போறேன்னு சொல்லி கேட்டா சொல்றதுக்கு பதில் இருக்குமா? ஒரு அம்மாட்ட கேட்டாங்க, எதுக்குமா சர்ச்சைக்கு போற? நான் போன அந்த பாஸ்டர் மூத்துக்கு வந்துடுறாருங்க. கரெக்டா பதில் சொல்லணும். கரெக்டா உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அந்த அளவுக்கு நீங்க வசனங்களை வளரணும். எதுக்கு திரும்ப நடக்கிறீங்க? பதில் சொல்லணும். எதுக்கு காணிக்கை தர்றீங்க? சொல்லணும். நாட்கள் செல்ல செல்ல, வருஷங்கள் செல்ல செல்ல, இந்த வசனம் என்கிற ஆதார பலத்தில் நாம் நல்ல முதிர்ச்சி அடையிலே இயேசுவின் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. முதிர்ச்சி அடையும். 12:50 ஒரு காணிக்கை எடுப்போம். 12:55 முடிய சொல்லணும். 12:58 59 எல்லாத்துக்கும் போட்டு உங்க ஆத்மா நான் அனுப்பிடுவோம். இதே மாதிரிதான் எனக்கு பாஸ்டர் ஒரு டைம் சொன்னா அதெல்லாம் கரெக்டா முடியும். என்னால உங்களுக்கு காலதாமதங்கள் ஆகவே சத்துமாலிலே சொல்லுங்க. சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருகிறார். எதுக்கு அப்படிதான் பைபிள் இருந்து ஒரு 6 காரியத்தை வேகமா நம்ம கவனிச்சு நம்ம எல்லாரும் சொல்லியிருப்போம். இல்லையா? பரவாயில்ல, இங்க யாரும் எந்திரிச்சு போகாம இருக்கிறீங்க. சில இடத்துல அப்பப்ப எந்திரிச்சு போயிட்டே ஒரு ஆவி அவங்க எழுதிட்டே இருக்கும். சில பேர் சர்ச்சையில் எப்பவுமே நேஷனல் பரப்பிட்டு மாதிரி அங்கேயும் நடந்து கொண்டே இருப்பாங்க. இங்க அப்படி இல்லாம நீங்க உட்கார்ந்து வசனம் அமைதியே கேட்கறதுக்காக, இந்த சிவன சபைக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சிவன பிரசங்கம் புரியலன்னு கேட்கணும். உட்கார்ந்து பேசக்கூடாது. அப்போதான் நம்ம வாழ்க்கையில வெல்லத முடியும். அப்போதான் நம்ம வாழ்க்கையில கொஞ்சமாவது தேர முடியும். அல்பா ஒமேகா என்னன்னு தெரியணும். அல்லேலூயா. எதுவுமே தெரியாதுங்க. என்ன பாட்டில் மட்டும் தெரியும், தண்ணி பாட்டில் மட்டும் தெரியும், வளர்ந்துடக்கூடாது. எல்லா கிறிஸ்துக்குள்ள நாட்கள் செல்ல செல்ல ஆண்டவருக்குள்ள வளர்ந்து போகிறதுக்கு கர்த்தர் கிருபை தருவார். ஆண்கள்லாம் ஒரு அழகே சொல்லுங்க ஐயா. ஆமென் சொல்லுங்க ஐயா.
சின்ன குழந்தை போல வசனத்தை கேட்கறதுக்கு கர்த்தர் நமக்கு கிருபை. இந்த வசனத்துல பலன், சமாதானம், ஆசீர்வாதம். சொல்லுங்க, பலன், சமாதானம், ஆசீர்வாதம். நம்ம அந்த மேல உள்ள ஒண்ணு மட்டும் நம்ம இன்னைக்கு கவனிக்க போறோம். எனக்கு அவர் பலன் தருகிறார். வாழ்க்கையில நினைக்க கூடாத பல இழப்புகள் நடந்தா கூட நான் தொடர்ந்து கர்த்தரோடு பயணிப்பதற்கு பலன். நான் சொல்றது நான் நல்ல வாக்கியம் சொல்றேன். நினைக்க கூடாத பல இழப்புகள் வந்தாலும் கூட நான் தொடர்ந்து பயணிப்பதற்கு எனக்கு தேவை. நான் மட்டும் கிராமத்துல இருந்து ஆலயத்துக்கு வரேன், என்னை சுத்தி நிறைய எதிர்ப்புகள் தான். ஆனாலும் அதுக்கு நடுவில் எப்படி தெய்வத்தோடு பயணிக்கிறேன். ஆண்டவர் எனக்குள்ள போட்ட ஒரு சொல்லுங்க, ஆண்டவர் எனக்குள்ள போட்ட ஒரு பலன் தருகிற தெய்வமே. இந்த பகல்களில் நல்ல பலனை ஆமென் சொல்ல பார்க்கலாம். 34ஆம் சங்கீதத்துக்கு வேகமா எடுக்கலாம் வாங்கல. வேகமா நம்மளோட பகல்ல ஒரு பரிசுத்தாவியாருடைய ஆமென் நடத்துகிற 38ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. என் உள்ளம் குழம்பி அழைக்கிறது, என் உள்ளம் குழம்பி அழைக்கிறது. என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமல் போயிற்று. எதற்கு தேவன் பலனை தருகிறார்? நம்பர் 1, குழப்பங்களிலிருந்து விடுதலை பெற. இந்த வசனத்தை கொஞ்சம் தெளிவாய் பாருங்கள். 38ஆம் சங்கீதம் எழுதின அந்த தேவ மனுஷன் என்ன சொல்றாரு? என் உள்ளம் குழம்பி அழைஞ்சிச்சு, அழைகிறது. எப்ப என் பலன் என்னை விட்டு விலகும் போது முதல் எனக்கு நடக்கிற ஒன்று குழப்பங்கள். ஒரு மனிதனுக்கு கர்த்தர் முதலாவது பலன் எதற்கு தரார் என்றால் குழப்பங்களிலிருந்து விடுதலையாக வாழ்வதற்கு. அவன் சொல்லி பார்க்கலாம். ஆணுடைய பிள்ளைகளுக்கு அடிக்கடி நம்மை சந்திக்கிற பல விஷயத்தில் ஒன்று குழப்பங்கள். சரியான தீர்மானம் எடுக்க முடியல, சரியான திசையை பயணிக்க முடியல, சூஸ் பண்ண முடியல. அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய வருகிற குழப்பங்கள் ஏராளம். இந்த குழப்பங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு தான் ஒரு உன்னத பலனை ஆண்டவர் நமக்கு தருகிறார். எத்தனையோ குழப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து போகிறது. எத்தனையோ குழப்பங்கள். கவனிங்க, பிசாசு யாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா, பிசாசு யாருன்னு உங்களை பார்த்து கேட்டா உங்களுக்கு நீங்க பைபிள் உள்ளது நீங்க சொல்றீங்க. அவன் வஞ்சிக்கிறவன், தூண்டுறவன், புகுந்து கொள்றவன், ஏமாத்துறவன், திருடுறவன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை நீங்க சொல்றீங்க. ஆனா பிசாசு யாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா அவன் ஒரு மனிதனை குழப்புவதில் கை தேர்ந்தவன் அப்படின்னு சொல்ல பார்க்கலாம். நன்றாய் இருக்கிற மனதையும் கவனியுங்கள், நன்றாய் வாழ்கிற மனிதனையும் குழப்புவதில் பிசாசு கை தேர்ந்தவன். நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நன்றாய் இருக்கிற மனதையும் நன்றாய் வாழ்கிற மனிதனையும் குழப்புவதில் பிசாசு கை தேர்ந்தவன். ஆகவேதான் கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு எதற்கு மிரட்டுகிறார் என்றால், பிசாசு ஒரு மனிதனை குழப்ப வரும்போது அந்த குழப்பம் என்று விடுதலை பெறுவதற்கு கர்த்தர் ஒரு மனிதனுக்கு நல்ல பலனை தருகிறார். சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட குழப்பங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. இங்க உட்கார்ந்திருக்கிறவே ஒருவேளை இந்த ஊழியர் கூட 39 வருஷத்துக்குள்ள நுழையும் போது கூட அப்பப்ப சில சபையை ஊழியத்தில் வருகிற பிரச்சனை நிமித்தம் எத்தனையோ குழப்பங்கள் வந்திருக்கிறது. ஆனால் அந்த குழப்பங்கள் எல்லாம் தாண்டி எப்பொழுது போயிருக்கிறோம் தெரியுமா? தேவன் நமக்கு தந்த பலத்தினால்தான் அந்த குழப்பங்களை தாண்டி போக முடிந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒருவேளை உங்க பலன் எப்பொழுது உங்களை விட்டு விலகுதுன்னு சொன்னா, எப்பொழுது ஒரு மனிதனை குழப்பங்கள் வந்து ஆட்கொள்கிறதோ அப்பொழுதே அவரை விட்டு பலன் விலகிறது. இன்னைக்கு காலையில எல்லா குழப்பங்களிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவார் இயேசுவின் நாமத்தில். பக்கத்துல இருக்க ஒரு ஆளு கையை போய் சொல்லுங்க, அறியாதை சொல்லுங்க, குழப்பாதீங்க. என்ன செய்யாதீங்க? வெளியே பார்க்க நல்ல பர்சனாலிட்டியே தெரிவாங்க, உள்ளுக்குள்ள அம்புட்டு குழப்பம். வெளியே பார்த்தா ஆவிக்குரியவர் மாதிரி தெரிவாங்க, உள்ளுக்குள்ள நிறைய குழப்பம் இருக்கும். வெளியே பார்க்க நல்லா இருப்பாங்க. 25 வருஷமா ஒரு சபையில ஆராதிக்கிற ஒரு பிள்ளைங்க, ஒரு
அசுத்தாவை பிடிச்சி தாக்கி 2 வாரமா இன்னும் விடுதலையாக ஆவி நிரம்பி யாருக்கு ஆரம்பிச்சுன்னா ஸ்பீக்கர் தனியாக இருந்துடும். அந்த மாதிரி பிரதேசாரு சாசு குழப்பத்தை கொடுத்துட்டான். நீ செத்துருவ, நீ வாழ மாட்டேன், உன் புருஷன் கொடுக்க மாட்டான், உனக்கு குழந்தை போடாது, நீ தெரியாம இந்த மார்க்கெட்டுக்கு வந்துட்ட. இப்படி சொல்லி 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 குழம்பி 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 காலை இருந்துச்சு முடி வச்சு போட்டு இப்படியே வீட்டுக்கு வேலை போகாது. வீட்டுக்கு சொல்லி இப்படி வேலை போகாது. தெரிஞ்சு அந்தாலும் 2 வாரம்னா வேலைக்கு போகாம உட்காந்துட்டே பக்கத்துலேயே உட்காந்து எங்கேயும் போடுற கை இவ்வளோ வச்சுட்டு இருந்து அவரு இருந்தார். நான் என்ன வெளியே பார்க்க ஆவிக்குரியவர்கள்தான் உள்ளத்துல ஏற்பட்ட குழப்பம் 2 வாரம் அமைதியே பசங்க சாதாரணமானதல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையை நாசம் எவ்வளவு குழப்பம். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு குழப்பம் இல்ல, கல்யாணம் ஆனவர்களுக்கு எப்படி குழப்பம். போன வாரத்தில் திருப்பூர் பாஸ்டர் விஷயத்துல பேச வந்தேன். அப்போ வந்து கேட்கறாரு, எனக்கு அழைப்பு இருக்குதா இல்லையானே தெரியல பாஸ்டர். அதான் பிரச்சனை இருக்காரு. குழப்பம். நல்லா உதவி செஞ்சிருக்கும் போது ஒரு குழப்பம். ஒரு ஆமைன்னு சொல்றது பாருங்க. சின்ன பிள்ளை சொல்ற மாதிரி சொல்றேன், குழம்பாதீங்க. கர்த்தர் மேல பாரத்தை வச்சுட்டு நடந்துட்டே பிசாசு எப்படி குழப்பம் பார்த்தீங்களா? நீ தேவனுடைய குமாரனே இதை புசிக்க கூடாதுன்னு சொன்னது உண்டா? சொல்லுங்க. குழப்பவாதி. கல்யாணம் ஆகி கூட சில பேர் குடும்பத்தில் குழப்பறானே. உன்னை கல்யாணம் பண்ணாம நான் அவங்களை கல்யாணம் இருந்தா எப்படி தெரியுமா? அப்படி இருக்க கூடாதுன்னா கர்த்தர் எல்லாத்தையும் வச்சிருக்காரு. பிள்ளைகளுடைய பிரச்சனை வரும்போது குழப்பம். எத்தனை குழப்பங்களோடைய பயணித்துக் கொண்டிருக்கிறோம். சவுல் தன் ஆட்சியை பார்த்து இழந்ததுக்கு என்ன காரணம்? குழப்பம். சொல்றா, ஓய்விலையும் உத்தரவு இல்லை, தும்மிலையும் உத்தரவு இல்லை, தேவ சத்தமும் கேட்கல, ஞானம் இல்லை, பெருசுக்கு விரோதம் வந்தது, நீயே செத்து போயிட்ட அப்படின்னு ஒரு குழப்பத்தை செத்து போன சமூகத்தை எழுப்பு நடந்து ஒரு குழப்பம். சபைக்கு வந்தா பிரச்சனை இருக்கும், ஆனா அந்த பிரச்சனையில ஒரு தெளிவான பாதையை கட்ட நடத்துறாங்க. ஒரு சின்ன கட்டி வந்தா போதும், குழந்தைகள் இல்லையோ இப்படிதான் பக்கத்துல செத்தா நானும் சத்துமே போல தெரியுது. குழப்பி 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 எங்களையும் குழப்பி, வீட்டுக்காரையும் குழப்பி, டாக்டரையும் குழப்பி, அவர் பேரஸ்டர் கொண்டு அனுப்பினார், போய் சாப்பிட்டு தூங்குமான்னு. என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல குழப்பாதீங்க. 3 விஷயத்தை ஜெபிக்கிறார் போல. ஐயா, இந்த முள் என்னை விட்டு நீங்க ஐயா, இந்த முள் அவசரம். எப்பா என்ன குழம்புலாம் குழப்பாதப்பா, என் கிருபை உனக்கு போதுப்பா, உன் பலவீனங்கள் என் பலன் பூரணமா விளங்குப்பா, பேசாம போப்பா. ஆமா சொல்லுங்கம்மா. ஐயா, ஆண்களை கவனிக்கிறீங்களா? ஐயோ இந்த முள் இருக்குதே, இதை வச்சுட்டு நான் என்ன செய்யணும்? இது அடிக்கடி என்னை குத்திக்கிட்டே இருக்குதே, நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேணாம்பா. முள்ளு முள்ளாதான் இருக்குமான அதை சேதப்படுத்தாதுப்பா. அது ஒன்றும் உயர்த்தாதபடிக்கு நான் வச்சுக்க தைரியமா போப்பா. புருஷன் முள்ளா இருக்கிறானே, பயப்படாத, ஒன்றும் செய்ய மாட்டான், பயப்படாத, அந்த முள்ளோட பயணி. மனைவி ஒரு முள்ளா இருக்கிற, பயப்படாத, ஒன்றும் செய்யாத பயணி. பிள்ளைகள் பெரிய முள்ளா இருக்கிற, பயப்படாத பயணி. ஆனால் அந்த பிள்ளைகள் நடத்த, வீட்டுக்காரோட வாழ, கணவன் நடத்த, மனைவி நடத்த, எல்லா பலனையும் நான் நடத்த. ஆமென் சொல்ல பாருங்க. ஆனா நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் குழப்புகிற பிசினஸ். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ள
மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் இழந்த பிறகு தன்னை திடப்படுத்திக் கொள்ள காரணம் என்ன? குழப்புகிற ஒரு பிசாசு என்னை குழப்பாம இருக்க நான் என் தெய்வத்திற்குள் நான் என்னை திடப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். எனக்கு ஆண்டவரே எனக்கு பலன் தந்தீர். குழப்பங்களிலிருந்து விடுதலை பெறுவதாக. சத்தமாக வெளியே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு உள்ளத்தில் வருகிற ஒரு குழப்பம், உள்ளத்தில் வருகிற குழப்பம் மட்டுமல்ல, அது குழம்பி அழைகிறது. இங்க போய் சொல்லலாமா, அந்த குடும்பத்துக்கு போலாமா, அந்த பிரசிகரை போய் பார்க்கலாமா, இவரை போய் பார்க்கலாமா, இங்க போலாமா, அங்க போலாமா, குழம்பி அழைகிறது. அதனாலேயே நல்லா இதுல பலன் என்னை விட்டு விலகி என் கண்களில் ஒளி முதலா இல்லாம போன்ற அளவுக்கு எனக்கு ஒரு பெரிய குழப்பம். முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். இன்னும் நல்ல படிக்க சகோதரி. என் முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும். ஏன் சொல்றா? முதிர்ந்த வயதில். ஓகே. முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும். என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும். இரண்டாவது எதுக்கு கர்த்தர் பலன் தருகிறார்னா, முடிவு பரியந்தம் அவருக்காக நிலைத்து நிற்க. சொல்லுங்க, எப்படி? முடிவு பரியந்தம் அவருக்காக நிலைச்சி இருக்க. பாருங்க, இந்த வருஷத்தை நல்லா கவனிங்க. இது நீங்க நிறைய தடவை படிச்சிருக்கீங்க. ஆனாலும் கொஞ்சம் நம்ம இது வித்தியாசமான கோணத்துல சிந்திப்போம். இது எழுதுறது யாரு? ரொம்ப தான் யோசிக்க வேண்டாம். அந்த பேராகிராஃப்லயே போட்டிருக்குமே, போடலையா? 71 என்ன போட்டிருக்கு சகோதரி? ஒண்ணுமே போடலையா? 70 என்னமா போட்டிருக்கு? சங்கீதம் போட்டிருக்காமா? 71ஆம் சங்கீதத்துல என்ன சொல்றாரு? முதிர்ந்த வயதிலும் என்னை, என் பலன் ஒடுங்கும் போது என்னை. எத்தனை ஆம்பளை பசங்க தாவீதுக்கு? அத்தனை ஆம்பளை பசங்க. எனக்கு பரவாயில்ல, வீட்டு இருக்கு. எத்தனை மனைவிங்க? அத்தனை மனைவிங்க. எவ்வளவு பராக்கிரமசாலிகள்? அவ்வளவு பராக்கிரமசாலிகள். எத்தனை லட்சம் ஜனங்க? 30 லட்சம் ஜனங்க. இவரே யாரு? பெரிய பராக்கிரமசாலி இல்லைங்களா? சரி, அவருக்கு பெரிய பிள்ளைங்க செரியாவின் குமார்கள். அவங்க யாரு? பயங்கரமான ஓட்டக்காரங்க, வேகக்காரங்க, சிங்கத்தை கொள்றவங்க. இப்படிப்பட்ட ஒரு பெரிய பராக்கிரமசாலியின் கூட்டத்துல ஒருத்தர் வாழ்றான். அப்படி வாழும் போது அவன் எப்படி செலுக்கிறான்? ஆண்டவரே, என் பிள்ளைகளை கைவிட்டாலும் கைவிட்டோம், என் மனைவியை விட்டு போனாலும் போயிடுவான், என் பராக்கிரமசாலிகளை விட்டு போனாலும் போயிடுவாங்க, எனக்கு இருக்கிறது இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ஜனங்கள் கூட என்னை விட்டு போனாலும் போயிடுவாங்க. ஆனா நான் முடிவு வரையில் நினைக்கிறேன்னா எனக்கு தேவை உங்க பலனை எனக்கு தாங்க. ஆமென் சொல்லுங்க பாருங்க. நான் முடிவு வரையில் நினைக்கிறேன்னா ஏன் பலன் ஒடுங்கும் போது கூட நீங்க கைவிடாம இருக்கணும்னா எனக்கு தேவை உங்க பலன். சொல்லுங்க பாருங்க. வயசாக எல்லாரும் நம்மளை கல்வி விடுவாங்க. யாரும் ரொம்ப வேகமா ஒரு ஐயா திடீர்னு பிரெயின் ஸ்ட்ரோக் ஆகி போச்சாங்க. ஒரு கையை ஒரு காலம் விழுந்துச்சு. ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட்டே பார்க்க ஆரம்பிக்கல. அதுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க, நீ கூட்டு பேரு என்னால் பார்க்க முடியாது, நீ கூட்டு பேரு என்னால் பார்க்க முடியாது, நீ கூட்டு பேரு என்னால் பார்க்க முடியாது. நான் இன்னும் பார்த்தேன். ஐயோ ஆண்டவரே, என்ன சொல்லி ஆஸ்பத்திரி ஐயா, இந்த நிலைமையில என்னை விசாரிங்க ஐயா, என் வேலை முடிச்சு டக்குனு தூக்கிங்க ஐயா, இதுல இந்த பாடுபட்டு இருக்கக்கூடாது. நான் ஜெயிச்சேன். அதனால அவங்க அன்னைக்கே ஜெயிச்சான். என் முதிர் வயதா இருந்தா கூட என்ன நீங்க என்ன செஞ்சாருங்க? பக்கத்துல சொல்லுங்க, முதிர் வயது வரைக்கும் அவர் தான் கூட வருகிறாரு. ஒருவேளை நீங்க பென்ஷன் ஆளா இருந்தா உங்க பிள்ளை உங்களை தாங்கும். பென்ஷன் வாங்கினீங்கன்னா, பென்ஷன் இல்லைன்னா அவ்வளவுதான், ஒன்னும் வாங்க முடியாது. ஆமென் சொல்ல பார்த்தோம்னா, ஆனா பைபிள் எழுதிக்கிட்டா அற்புதமான வசனம் தெரியுமா? நான் உங்களுக்கு யோசிக்கிறேன், அப்படியா உங்களுக்கு சொந்தம் இல்லையா, பந்தம் இல்லையா, உறவு இல்லையா, ஒட்டு இல்லையா? உங்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட எத்தனை பேர் இருக்கிறான்? ஆனா அவர் சொல்றாரு, நான் முடிவு பகிர்ந்து ஓடி முடிக்கிறேன்னா எனக்கு தேவை இந்த ஜனங்களுடைய சப்போர்ட்டை விட எனக்கு பரலோக சப்போர்ட். ஒரு புருஷனுடைய பலன் இழந்த உடனே மனைவி என்ன தெரியுமா சொன்னாங்க? யோபு மனைவி தேவனை தூசிக்கணும்.
நீங்க என்னைக்காவது இதை யோசிச்சிருக்கீங்களா? அந்த பைபிள் வசனத்தை செத்து போனா நீ செத்து போன்னு சொல்ல வேண்டியதானே? எப்படி யோசிக்கணுமா? நல்ல மனைவியா இருந்தா என்ன செஞ்சிருக்கணுமா? அவங்க இந்த அம்மா யாரு? இந்த அம்மா மனைவி அம்மா என்ன செஞ்சிருக்கணும்? அம்மா அவங்க நல்லவங்களா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? வாங்க, இந்த சொலிசாரெல்லாம் பார்த்துட்டு என்னால இருக்க முடியல. இவ்வளோ சொல்லியா, இவ்வளோ கஷ்டமா சாம்பல்ல போய் உட்காருங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. பந்து ஜனங்கள்லாம் விலகி போறாங்க, எவ்வளவு வேலையா இருக்குது. வேணாம் வாங்க நம்ம 2 பேரும் சாமம் சொல்லுங்க. பெலன் ஒழுகிட்டே இருக்கு. யாரு? யோபுக்கு பெலன் ஒழுகிட்டே இருக்கு. ஒவ்வொரு ஸ்டெப் பர்ஸா போகுது. நீங்க பைபிளை நல்லா படிச்சீங்கன்னா யோபு புத்தகத்துல 200 கேள்வியை கண்டுபிடிக்கலாம். அதுல 200 பேர் கேள்வி கேட்கிறான். சோபார், பில்தாது, எலிபாசி, எலிகு, இதெல்லாம் யாருன்னு கேட்டா இவர்களின் நண்பர்களை விசாரிக்க வந்த நண்பர்கள். ஒருத்தர் கூட நண்பர் விசாரிக்கல. எல்லாம் கேள்வி கணைகள் எல்லாம் இது. ஒரு பக்கம் சரீரத்துல பாடம், இன்னொரு பக்கம் கேள்வி, இன்னொரு பக்கம் மனைவி. ஒரு மனுஷன் எப்படி வாழ முடிப்பாங்க? ஒவ்வொரு பலனா போகுது. அவனை போய் பரிசு பார்த்து நான் சொல்லுவான், எச்சை என்னால் விழுக்க முடியாதுன்னு சொல்லுவான், மூச்சு என்னால் விட முடியும்னு சொல்லுவான், என் தாய் எனக்கு புழுக்கன்னு சொல்லுவான். அப்படின்னு சொல்றது பார்க்கலாம். அரண்ட புரண்ட படுக்கிறதுனால எனக்கு போதும் என்று ஆகி விடுகிறது என்று சொல்றது. இவ்வளவு பெரிய பிரச்சனை. நடுவில் ஒரு அம்மா எனக்கு 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 அந்த வசனம் படிக்கும் போது எப்படி தோணும்னா, ஒரு தோணும். எப்படி தோணும்னா, வீட்டுக்காரர் சாக சொல்லிட்டு வீட்டுக்காரமே எங்க போகுதுன்னு கேட்கணும். வீட்டுக்காரர் சாக சொல்லிட்டு வீட்டுக்காரமே எங்க போற? வீட்டுக்காரோட போக வேண்டியதானே, வீட்டுக்காரே கூப்பிட்டு போற அப்படின்னு சொல்லுது. பாருங்க, நல்ல மனைவியா இருந்தா எங்க வீட்டுக்காரருக்கு பெலன் ஒழுகிட்டே இருக்கு, நான் கூட நிற்பேன். பெலனா இருக்கும் போது ஒரு மனுஷனுக்கு நாம் செய்கிற உதவி விட பலவீனமா இருக்கும் போது அல்லவா நாம் ஒரு ஆளுக்கு உதவியா இருக்க வேண்டும். அப்படிதான் யோபு இருந்தாரு. குருடனுக்கு கண்ணா இருக்கேன், சப்பானிக்கு காலா இருக்கேன், விதவைகளுக்கு நான் பராமரிச்சு நான் பலவீனமானவர்களெல்லாம் நான் தள்ளலை என்ன சொல்வாரு. அவர் பலன் ஒழுங்கோ பலசாலியா இருந்தேன். ஆனால் இன்னைக்கு ஏன் பலன் ஒழுங்குது? என்ன விசாரிக்க ஒருத்தரும் அவன் சொல்லுங்க. அதனாலதான் தாவீது பார்த்தான், என் பலன் ஒழுங்கும் போது நான் சவதரித்து வச்சிருக்கிற எத்தனையா இருந்தாலும் எனக்கு கைவிட்டான். நான் முடிவு வரையந்து நிர்ணயிக்கணும். எனக்கு தேவை உங்க பலன். சாதாரணமான அல்லவா இந்த செய்தி? உங்க இதயத்தின் ஆழத்தில் இந்த செய்தி விழுந்து விடட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. இந்த செய்தி ஒரு யூஸ்லெஸ். ஆமென் சொல்லுங்க. பாத்தீங்களா, ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். ஒரு பையன், பாஸ்டர் பையன், செண்பகராமன் புதூர். அவன் யாரும் பிரசங்கம் பண்ணாலும் கேட்க மாட்டான். மௌனமா இருக்கும், ஒரு மாதிரி உட்காந்துருப்பான். நல்லா பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். ஒரு நாள் ஒரு கூட்டத்துக்கு போகும்போது ஒரு பிரசங்கர் கையில் சொன்னாரு, திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான்னு சொன்னாங்க. அன்னைக்கே உடல் படி சொல்லுவான், அன்றதே ஒரு கழுதை வீட்டில் ஏறி பிரசங்கம் பண்ணாலும் அது வசனமா. நான் தெசலோனிக்கேயர் பட்டணத்தார் போல அது மனுஷ வசனமா இல்ல, தேவ வசனமாவே 3 சபைகளை கத்தர பண்ணிட்டாங்க. அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முடிக்கணும். ஒடுங்கும் போது எனக்கு தேவை பலன். என் பலன் ஒடுங்கும் போது என் ஈன ஜன சொந்த பந்துகள் எல்லாரும் ஒருவேளை சில பேர் சொல்லலாம், கண்களால் துரத்தலாம், இருதயத்தில் துரத்தலாம், ஒரு மாதிரி செய்யலாம். ஆனா அவனை ஜெபிச்சான், என் பலன் ஒடுங்கும் போது எனக்கு. அப்ப ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் பலன் தருவது எதற்குனா, முடிவு பரியந்தம் அவருக்காக ஓடி முடிக்கிறார். 39 வருஷ ஊழியர்கள் கிருபையினால ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். இனி தொடர்ந்து கர்த்தர் வருகிற வரைக்கும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் வருகிற வரைக்கும் இந்த சிவர் நஷ்டம் ஓடி முடிக்கிறனா, இது ஓடி முடிப்பதற்கு தேவை இன்னும் ஒரு பலனை ஆண்டவர் இந்த காலையில் உங்களுக்கு நினைக்கும் ஆண்டவர் தருகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இத்தனை ஆண்டுகள் தேவன் கிருபையா நடந்து வந்திருக்கிறார்களா? இதுக்கு மேல நடத்துவதற்கு தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? 3 எனக்கு தேவன் பலனை தருகிறார்.
வாசிங்க 84 சங்கீதத்தை எடுத்துக்கங்க. 84 5 6 5 6. உண்மையிலே கலைப்படுகிற மனுஷனும் அதுதான் மனுஷனும் தங்கள் இருதயத்தில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கும் பாக்கியவான்கள். அப்படிங்க அழுகையின் பள்ளத்தாக்கை முருக நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மலையின் குளங்களை நிரப்பும். மூன்றாவது எதற்கு தேவன் நமக்கு பலன் தருகிறார்? அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் கடக்க. சொல்லுகிற வார்த்தை இருக்கு, அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் கடக்க. எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு. நல்லா கவனிக்கிற பாயிண்ட். ஆவிக்குரியவர்களா இருந்தாலும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறவர்களா ஊழியக்காரர்களா இருந்தா கூட எல்லா வாழ்க்கையில வருகிற ஒன்று அழுகையின் பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்கு. இது சங்கீதக்காரன் தாவீது எழுதுல கோராகின் புத்திரர் எழுதுகிறார். அழகா சொல்றாங்க, ஒரு மனிதன் தேவன் எதற்கு அவனுக்கு பலன் தருகிறார்னா அவன் வாழ்க்கையில வருகிற எல்லா அழுகையின் பள்ளத்தாக்கையும் உருவ கடக்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல தாவீதுக்கு ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு. ஆமென் சொல்லுங்க. 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்துல யோசபாத்துக்கு ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு. லூக்காவின் புத்தகம் 24ஆம் அதிகாரத்துல இயேசுவுக்கு ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு. எல்லாருக்குமே ஒவ்வொரு வாழ்க்கையில பல நேரத்தில் அழுகையின் பள்ளத்தாக்கு. பலன் நல்ல கவனிங்க, பலன் உள்ளவன் அழுகையின் பள்ளத்தாக்குல படுத்துற மாட்டான். அழுகையின் பள்ளத்தாக்குல ஒரு கடவுள். ஆமென் சொல்லுங்க. அதுதான் அந்த பலனுக்கும் பலன் இல்லாதவனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். பலன் ஒன்று இருந்துச்சுன்னா என்ன செய்வாங்க கேட்டா, அது எவ்வளவு பெரிய அழுகையின் பள்ளத்தாக்கு. சரி, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல என்ன அழுகையின் பள்ளத்தாக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு தனிமையாய் விடப்பட்ட அழுகையின் பள்ளத்தாக்கு. எப்படி தனிமையா? மனைவி இல்ல, பிள்ளைகள் இல்ல, சொத்து இல்ல, இருந்த வீடெல்லாம் அக்னியால திரும்ப இந்த சீமை மேல வந்து அவனைக்கு இருந்து அக்னியால் சுத்தரித்து சாம்பலாகி எங்க போயிருக்குன்னு சொல்லி தெரியாத இருக்கிற அளவுக்கு சுகரே அழிந்து போயிடுச்சு. ஒரு அழிலே சொல்ல பார்த்தா 4ஆம் வசனம் என்ன சொல்லுது? தங்களை பெறலாம் போகப்பட்டு தாவீது சத்தமிட்டால்தான். இது பெரிய அழுகையின் பள்ளத்தாக்கு. அதுல ஒரு கூட்டம் நிக்குது. நல்லா கவனிங்க, ஒரு கூட்டம் நிக்குது. ஆனா ஒரே ஒரு மனுஷன் அந்த அழுகையின் பள்ளத்தாக்க உருவம் கடக்கிறவங்க. எப்படி கடக்கிறான் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட போய் விசாரிச்சு தன்னை தடப்படுத்தி கொண்டு அபியத்தாற்ற ஏகோத்தை வாங்கி தேவ நடத்துதலை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து போய் ஆமென் சொல்ல பார்க்கலாம். அழுகையின் பள்ளத்தாக்கு நிற்கவே இல்லை. அவன் வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த அழுகையின் பள்ளத்தாக்குல ஒருத்தர் ஒருவர் கடந்து போயிட்டார். 2 நாளாக 20ஆம் அதிகாரத்தில் யோசபாத்துக்கு ஒரு தேசத்துக்கு ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு. 1 2 3 ஆகிய 3 வசனங்களை நீங்க படிச்சு பாருங்க. ஏராளமான சத்துருக்கள் ஆசாசம் தாமாரிலிருந்து ஏராளமாய் கூடி வருகிறார்கள். நிற்க அவனுக்கு பலன் இல்லை, என்னது செய்ய வேண்டியது அவனுக்கு தெரியலன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவான். அந்த நேரத்தில் ஒரு தேசத்துக்கு முன்னாடி நிற்க அவனுக்கு பலன் இல்லை. அந்த அழுகையின் பள்ளத்தாக்க ஒரு மனிதன் அதை உருவ கடந்து வந்தான். இவன் யுத்தம் செய்யாமலே அவர்களாகவே யுத்தம் செய்து ஒன்றுமில்லாமல் மாறி போனார். லூக்கா 24ஆம் அதிகாரத்துல ஒரு தேசத்துக்காக ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு. உயர்த்தி ஆமென் சொல்லுவாங்க. இப்படி சத்தியத்தை விமர்சித்தே போகலாம். எவ்வளவோ அழுகையின் பள்ளத்தாக்கை எல்லாம் ஒரு பலனுள்ள ஒரு மனுஷன் மட்டும்தான் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு நின்ற மாட்டான், யோசிக்க மாட்டான், குழம்ப மாட்டான், விட்டுவிட மாட்டான். ஒருத்தருக்கு பலன் இருந்துச்சுன்னா அவன் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கில நடந்து 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 கர்த்தர் வைத்திருக்கிற தெய்வீக உன்னதமான திட்டத்துக்கு நேரா அவனால பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு எதுக்கு பலன் தருகிறார்னா அழுகையின் பள்ளத்தாக்கு. அந்த பாருங்க உருவ நடு. அது என்ன ஆக்கிறாரா? அழுகையின் பள்ளத்தாக்கே ஒருவரால் இருஞ்சாடி கொள்ள முடியும். யாரால? 5ஆம் வசனம், உண்மையிலே பலன் கொள்கிற ஒரு மனுஷனால. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல நல்லா கை பிடிச்சு உலுக்கி
சொல்லுங்க. என்ன வேணும்? கை பிடிச்சி சொல்லுங்க. என்ன வேணும்? என்ன வேணும்? இந்த நேரத்தில் சாப்பாடு வேணும் இல்லை, உங்களுக்கு என்ன வேணும்? ஈஸ்வரன் செய்யும். அல்லேலூயா. என்ன வேணும்? குருவ கடந்து போ. ஆமென் சொல்லுவாங்களா? நீங்க பலன் உள்ளவர்கள் எப்படி அடையலாம்? எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அழுகையின் பலத்தை நிற்க மாட்டீங்க. அந்த அழுகையின் பலத்தை நடந்து 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 கர்த்தர் வந்து வச்சிருக்க அந்த பெரிய திட்டத்தை நோக்கி நான் பயணிச்சுட்டே இருப்பேன். ஆமென் சொல்லுவாங்களா? இதுதான் கர்த்தர் எடுத்து பலன் தருகிறார். இந்த வசனம் அழகா, உண்மையிலே பலன் கொடுக்கிற ஒரு மனுஷன், ஒரு மனுஷி, அவங்க எவர்களா இருந்தாலும் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கில் அவர்கள் ஒருவன் நடந்து வந்து கொண்டே இருப்பார். ஒருவன் நடக்க கர்த்தருக்கு கிருபை தந்தார். சாதாரணமா கிடையாது. 39 வருஷத்துக்கு எவ்வளவு அழுகையின் பள்ளத்தாக்கு ஊழியத்துக்கு தெரியல, ஆண்டவருக்கு தான் தெரியும். முன்னாடி பின்னாடி பேசுற ஜனங்கள் பாஸ்டர் 5 மணி சட்டம் போடுறாரு அப்படின்னு ஒரு அம்மா சொல்லிச்சு. அதுக்கு நாங்கள் தலைவாணி உடையிலிருந்து உறுதியாக போட முடியும்? 5 மணி சட்டம் போட்டா கூட ஜட்ஜ்மெண்ட் பண்றான். கொஞ்சம் நல்ல வசதியாக வந்தா ஜட்ஜ்மெண்ட் பண்றான். எதையாவது ஒரு சொல்றான். எத்தனை அழுகையின் பள்ளத்தான், எவ்வளவு பெரிய அழுகையின் பள்ளத்தான். ஆனா இந்த அழுகையின் பள்ளத்தாக்குல கடந்து இந்த ஊழியத்துக்கு வருவதற்கு என்ன காரணம் கேட்டா, பணம் இல்லப்பா, உண்மையிலேயே எனக்கு தந்தை. எங்க வீட்டுல நகை போட மாட்டான். சின்ன வயசுல நகை போடாம நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா, கல்யாணம் பண்ணிட்டு எங்க வீட்டு சொன்னா, இந்த ஊழிய செய்யற இடத்துல நம்ம போய் பார்த்துட்டு பெரிய வசதம் நாளைக்கு தொடர்ந்தா வீடு, அதை போய் நம்ம பார்க்கக்கூடாது. இல்ல பொதுவா கல்யாணம்னா அப்பா அம்மா கொண்டு விட்டுருவாங்க. அப்பதான் ஊருக்காருக்கு தெரியும். நான் உள்ள போவோம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டேன். சரி வா அப்படின்னு கல்யாணம் போயிட்டா கதையில வந்து கதவை தொட்டா பாண்டியன்னு அந்த குடியிருப்பு நல சங்க தலைவர் வந்து தராங்க. என்னை பார்த்து கேட்டா, தம்பி என்ன இப்படி ஒரு வேலை பார்த்துட்டீங்க? அரபர் பக்கத்துல நான் என்னன்னே பண்ணேன், உங்களை நல்லா நினைச்சேன், நான் என்ன பண்ணேன்? ஒரு பிள்ளையை நீங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. என்ன பிள்ளைய கூட்டிட்டு வந்துட்டேன்? அந்த வீட்டுல ஒரு பிள்ளை இருக்காது. யாரு? அது என் மனைவி. அவன் கேட்டா, இன்னும் எனக்கு காதல் இருக்கு. மனைவின்னு சொல்றது ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கா தம்பி? உடுத்துற சேலையோட நகை கூட போட முடியாத ஒரு பிள்ளையா அப்படியே கூட்டு முடியாது. நல்ல வேலைக்கு கல்யாணம் இருந்துச்சு, எங்களை காப்பாத்துச்சு. கல்யாணம் ஆனவங்களை பாதுகாக்க வேண்டிய ஒன்று கல்யாணம் ஆள் பண்ணேன். நான் சொன்னேன், அண்ணே நாங்கள் வந்து அவங்க இந்த குடும்பத்திலிருந்து வந்தாங்க, அவங்க எல்லா உபகரணங்களையும் கலட்டிட்டாங்க ஆண்டதுக்காக. நான் இப்படி இருந்துச்சு, அவங்க தனிப்பட்ட தீர்மானத்தில் வந்துட்டாங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஏஸ்டாத ஊழிய செஞ்சோட அந்த போய் கையெழுத்து கொடுத்தாரு. அப்படியா சாமி? தெரியல சாமி. அப்படியே சாமி அப்படிங்கம்மா. அவன் கேட்டான், எங்கேயோ ஒரு பிள்ளைய கூப்பிட்டு வந்துட்டீங்க, இந்த பிள்ளைய நீ கூட்டிட்டு வந்த பிள்ளைன்னு அவன் ஓகே சொன்ன உடனே என் மனைவி ஒன்று அழுதுட்டான். அவமானம் தான், கஷ்டம் தான். அந்த ஊர்ல காலையில் தண்ணி குடிக்க போக முடியாது. ஏன்னா இவன் ஒன்று தான் நகை போட்டுக்க மாட்டான். அந்த ஏரியாவில் தண்ணி குடிக்க போனா எல்லாரும் போனது ஒரு போய் தண்ணி குடிப்பான். எல்லா பக்கம் என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அதெல்லாம் பெரிய பள்ளத்தாக்கு தான், அது ஒரு பெரிய அவமானத்தின் பள்ளத்தாக்கு தான். அதை இருந்தா எங்களை பண்றாங்கிறதுக்காக எங்க பிரதிஷ்டை அர்ப்பணிப்பை நாங்கள் மாற்றவே இல்லை. எந்த அழுகையை பள்ளத்தாக்கு கூட கடந்து போனோம். அங்க உள்ள ஜனங்களா அவரை ஜெபிக்கிறதுக்காக வந்தாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. 18 வருஷமா உதரப்போக்குனால உள்ள ஒரு சகோதரி சேர்த்தி அவங்க ஜெபிச்சுதான் ஒரு விடுதலை ஆனாங்க. என் பிரதிஷ்டைக்கு விரோதமா, என் அர்ப்பணிப்புக்கு விரோதமா, நான் கர்த்தருக்காக நேர்ந்து கொண்டதுக்கு விரோதமா சில அழுகையின் பள்ளத்தாக்கு வந்தா கூட நான் நிற்க மாட்டேன், கலங்க மாட்டேன். அது ஒருவர். சத்தியம் புரிகிறதா உங்களுக்கு? நான் சொல்லுகிற பிரசங்கம் உங்களுக்கு புரிகிறதா? அல்லேலூயா. அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு நிக்கல, அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு எல்லாம் இருக்குமா? வீடு கட்டுறதுக்கா, கார் வாங்குறதுக்கா, கவர்மெண்ட் வேலை வாங்குறதுக்கா, நான் எவ்வளவு பெரிய செல்வ செழிப்பா இருக்குன்னு சொல்லி சிட்டு புக்கு சட்டு புக்கு காட்டுறது இல்ல. எவ்வளவு பெரிய அழுகையின் பள்ளத்தாக்கு வந்தாலும் அதுல நான் ஒருவரும்
எத்தனையோ புயல்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் மத்தியில் சில விசுவாசிகள், எங்களால சில விசுவாசிகள் பார்த்து ஆச்சரியப்பட்டது. எப்படி நம்மளால இந்த பிரச்சனையில நிக்க முடியுது, எப்படி நம்மளால தொடர்ந்து கர்த்தரை ஆராதிக்க முடியுது, எப்படி நம்மளால தெய்வத்தை ஆராதிக்க முடியுதுன்னு கேட்டா, எங்க பிரசங்கத்தினால கிடையாது, அவங்களுக்கு இருக்கிற அந்த உண்மை. அழுதையின் பள்ளத்தாக எப்படி கலக்கணும் நம்ம எல்லாரும். எத்தனை பாயிண்ட் சொல்லிருக்கேன், எத்தனை சொல்லுவேன்னு சொன்னேன். ஞாபகம் என்ன பரவாயில்ல, கத்தர்கள் எல்லாரும் ஆண்டு ஆசை. 4வது வாசிங்க, ஏசாயா புத்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க, வேகமா படிங்க. ஏசாயா 40. பாருங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் படிங்க எல்லாரும். சோர்ந்து போகிறவனுக்காக இன்னொரு மொழிபெயர்ப்புல கவனிங்க, தமிழ் பைபிள்ல 3 மொழிபெயர்ப்பு இருக்குது. இது ஒரு தமிழ், இது லகுவான தமிழ், அதுக்கு இன்னொரு லகுவான தமிழ். இந்த 3 மொழிபெயர்ப்பையும் இந்த வசனத்தை நம்ம போய் படிச்சோம்னா, பைபிள் சோர்ந்து போகிறதுக்கு இப்படி ஒரு வார்த்தை போட்டு நல்ல தமிழ்ல, களைத்து போகிறவனுக்கு. எதுக்கு சொல்லுங்க? நம்ம எல்லாமே இந்த மாதிரி தான் கேட்டுக்கணும். சோர்ந்து போகிறோம். இன்னொரு தமிழ்லயே நல்ல இலகிய தமிழ் என்னன்னா, களைத்து போகிறவனுக்கு. யாரு களைச்சிருப்பாங்க? பாரம் சுமப்பவன். கர்த்தர் பாருங்க, நம்ம கொஞ்சம் எந்த வசனத்தையும் மாத்தலமா, கூட்டவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. பட் இன்னொரு எக்ஸ்ட்ரா அர்த்தத்தை கொடுக்க போறோம். இப்படி படிக்கலாமா? களைத்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்தார். பக்கத்தால சொல்லுங்க, யாருக்குனாலும் களைப்பு வரும். 40 வருஷம் விசுவாசி வரும், 15 வருஷம் விசுவாசி வரும், 10 வருஷம் விசுவாசி வரும். உங்களை விட ஊழியக்காரங்களுக்கு நிறைய களைப்பு இருக்கு. சோர்வு ஒரு மனிதனை தொடாமல் வாழ்வதாக சரித்திரமே இல்லை. அதிலே சொல்லுங்க, சோர்வு என்பது ஒரு சிறப்பு பூச்சி மாதிரி எங்கனாலும் கூடுகட்டும். ஆமென் சொல்லுங்க. எலியா என்கிற ஒரு மனுஷனுக்கு கூடு கட்டுச்சு. பாருங்க, தற்கொலையிலே டீசெண்டான தற்கொலை உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு எளியரங்கமான தற்கொலை, கிராம்பன் மேல தொங்குறது, பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கி சாப்பிடுறது, எங்க ஊர்ல பன்னியை கொள்றதுக்கு மாத்திரை வச்சிருப்பாங்க, அதை சாப்பிட்ட பண்ணி செத்துரும், அதை வாங்கி குடி செத்துவாங்க. இப்படிதான் பூச்சிக்கொல்லி மருந்து வாங்க. இதெல்லாம் வெளியேறது, ரயில்வே ஸ்டேஷன்ல விழுகிறது, இதெல்லாம் வெளியரங்கமான தற்கொலை, டீசெண்டான தற்கொலை. என்னை எடுத்துதான் நான் அப்படின்னு சொல்றாங்க. என் ஆத்மாவை என்ன செஞ்சுட்டாங்க? அப்படிதான் வச்சிருச்சா, என் பிதாக்களை பார்க்கணும் நான் நல்லவன் அப்படி எடுத்துட்டாங்க. நான் செத்தாயம் பயமா இருக்கு. ஒரு பொம்மையா கையில சாப்பிடுமா? நெவர். எலியா தீர்க்கதரிசி ஒரு பெண்ணின் கையில் மடிந்தார் என்ற செய்தி இந்த தேசத்தில் உலாவர வேண்டாம். எனக்கு சாப்பிட பயமா இருக்கு, சுருக்கு ஒழுங்கா மாற்றணும் பயந்துருக்கேன். அதனால எனக்கு ஒண்ணு செய்ய நம்ம கூட எத்தனையோ தடவை மனசு நினைச்சிருக்கோம், எடுக்க மாட்டாங்க. நம்மளை எப்பெல்லாம் எடுத்துன்னு சொல்லி சிரிக்கிறோமோ அப்பெல்லாம் ஒரு கமாவை போட்டு இல்லை நீ இனிமே தான் பண்ண வேண்டியது. புருஷனோட வாழ்ந்து, அவளோட வாழ்ந்து, குடும்பத்தோட வாழ்ந்து, ஒரு பாசம் இந்த ஜனங்களை வச்சு மாறடிக்கிறதுக்கு போடுறது சொன்னாலே கீழ்படிக்கிறது. என்ன பாருங்க, உள்ள பார்க்குது, உள்ள பாருங்க, என்ன பார்க்குது, இதுல வச்சு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆண்டுனே போது அது சொன்னா, என்ன ஆடுகளை மேய்ப்பாயாக போயிட்டு உன் வாழ்க்கையில் அப்படி அனுபவிச்சிருக்க போகணும். இந்த சங்கலோகமே எனக்கு வேண்டாம் ஐயா அப்படி போட்டு ஒரு கிரமப்பட்டு நடப்பா நீ போன வேண்டியது. டீசெண்டா போய் தற்கொலை பண்ணலாம், அவன் எடுத்துட்டு தோஷம் இல்லை. அதனாலதான் இவன் என்ன செஞ்ச தெரியுமா? அவனும் ஒரு தற்கொலை வழியை தேடினான். என்ன தற்கொலை வழியை தேடினா, சூழ
செடிக்கு போனான். சொல்லுங்க, என்ன செடி? வேகமா சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச செடி மரங்கள்லாம் சொல்லுங்க. வைக்கல சொல்லுங்கம்மா. வரட்டும். சக்காயிச்சு. விருட்சம், தேவதாரு விருட்சம், புன்னை, வாதுமை, லீபனோனும், பனை, இல்ல 29 வகையான தாவரங்கள் பைபிள் சொல்லுது. போலாம் லீபனோனுக்கு தேவதாரு பழம்ல ஆலயத்தின் முதுகெலும்பே தேவதாரு பழம் போலாம்ல. போய் எங்க போறாரு? அது நாட்டுக்குள்ள வச்சாரா காட்டுக்குள்ள வச்சாரா? காட்டுக்குள்ள. வனாந்தரத்துல எத்தனை பிரயாணம் பண்ணணும்? அவன் வராததுல ஒரு நாள் பிரயாணம் பண்ணி, ஒரு நாள் நடந்தா எவ்வளவு தூரம் நடக்கலாம்? உடம்பு பொறுத்து மாஸ்டர். சரி, அப்படி நடக்கலாம். தேடா பாருங்க, சோர்ந்து போனவனுக்கு 2 விஷயம் வேலை செய்யணும். சொல்லுங்க, சோர்ந்து போனவனுக்கு ஒண்ணு, தான் மேல எவ்வளவு பெரிய அபிஷேகம் இருக்கிறது வேலை செய்யவே. ஏன்னா அந்த பாலாவை பலிபீடத்து மேல அக்கினி இறங்குன்னு ஜெபிக்கும் போது அக்கினி இறங்கிச்சா? பாலாவை மேல அக்கினி இறங்கி சொல்லும்போது அக்கினி ஜெயிச்சிட்ட. பயமுறுத்துற எசபேல் மேல அக்கினி இறங்குன்னு சொல்ல இறங்காம போயிருக்குமா? சொல்லுங்க, ஏன் சொல்லல? அந்த மேல உள்ள அபிஷேகத்தை உன்னால அடிச்சுக்கவே. ஒண்ணு, சோர்ந்து போன பாருங்க. 2, சோர்ந்து போன எப்படி நடப்பானது பாத்தீங்களா? அது சில பேர் சர்ச்சை முடிஞ்சவங்க 4 பேர் சோதனை இருப்பான். அது எங்கேயாவது நடந்து செருப்பு போட்டுட்டு அடுத்த செருப்பை மாற்றி போட்டுட்டு எங்கேயாவது போட்டு அது பாட்டுக்கு நடக்குமே தவிர அது ஒன்றும் என்ன செய்யாது. ஏன்னா அதுக்குள்ள என்ன ஆகி போச்சுன்னா சோர்ந்து வந்துருச்சு. இந்த மாதிரி அவனுக்கு கலெக்டா ஏரியா. எப்ப நீ எவ்வளவு பெரிய அபிஷேகம் உள்ளவே, பைபிள் இப்படியே சொல்லுது. தப்பா அந்த வார்த்தையை அடிச்சுக்காதீங்க. அக்கினி தண்ணீரை நக்கி போட்டது. நக்கி போட்டதுன்னா நீங்க என்ன யாரும் என்ன ரொம்ப லோக்கலா நினைக்காதீங்க. நக்கி போட்டுச்சுன்னா அடுத்து அந்த தண்ணி அங்க இருக்குது அடையாளமே அர்த்தம். ஆமாவா இல்லையா? அதனால சொல்ல சாப்பிடும்போது தட்டை எப்படி நக்கிட்டா பார்த்தா ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். ஒண்ணுமே அங்க இல்லை. அதனால சுத்தமா நக்கி போட்டுச்சு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய அபிஷேகம் உள்ளவங்கள விசுவாசத்தை கண்ணக்குள்ள யாராவது உங்களை பயமுறுத்தும் போது உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகத்தை பிசாசு மாற்று. ரெண்டாவது நடக்கிறான். சுரச்செடி லீபனோனுக்கு போகல, கேதுருக்கு போகல. இன்னும் எத்தனையோ திராட்சை மனுஷனுடைய இருதயத்தை களிப்பாக்குற அந்த திராட்சை செடிக்கு போகவே இல்லை. அவன் சொல்ல பார்க்கிறான். போகல, எதுக்கு போறான்? சுரச்செடி. ஏன்னா அந்த சூரச்செடிக்கு ஒரு பவர் இருக்குது. அந்த ஸ்மெல்லு ஒரு விஷப்பூச்சி மேல ஒரு மனுஷன் மேல பட்டா உடனே அவன் செத்துடுவாங்க. அதனால இதான் சூரச்செடி விஷயம். இப்படி வந்து படுத்தா இதுல இருந்து வர ஸ்மெல் அது மேல பட்டுச்சுன்னா செத்துடுவாங்க அப்படின்னு நினைச்சு சூரச்செடி தேடி போனா அன்னைக்கு வரைக்கும் வேலை செஞ்ச சூரச்செடி அன்னைக்கு வேலையே. நான் சொல்றேன், அப்படியே சொல்றீங்க. சொல்லுங்க பாருங்க, உங்க மேல கர்த்தருடைய மேல இருந்தா சூரச்செடி கூட வேலை செய்யாது. சொல்லுங்க, என்னையா சூரச்செடி செய்யாதையா? வேலை செய்யாதையா? நீங்க போய் பார்த்தாலும் நான் சாமி நினைக்கிறேன். யாக்கோபு பட்டயத்தினால கொலை செய்யக்கூடாதுன்றதுக்காக பேதுரும் கொலை செய்யப்பட மாட்டான். பேதுரு சிறை சமயத்துக்கு வெளியே கொண்டு வரப்படுவான். ஆமென் சொல்லுங்க. நீ களைச்சு போய் எங்க படுத்தாலும் வேலையே செய்யாது. எங்க போய் நீ படுத்தாலும் என்ன செய்யாது?
உனக்கு இன்புட்டு அறிவு இருக்குன்னா எனக்கு இன்புட்டு அறிவு இருக்கு. நான் நடந்து போகிறத சுரச்செடியை தேடி நடந்து போகிறத ஆண்டவர் பார்க்க என்ன என்னை எடுத்துக்க சொன்ன நான் உன்னை எடுத்துக்கல. நீயும் பொம்பளை கேள்வி மடிக்கிறது உனக்கு கஷ்டம் இல்லை. சரி லாஸ்டா நீ வந்து சுரச்செடியில் படல போல சரி போ படு. அவங்க இங்க என்ன காரியம் இல்லையா இங்க நடத்துவாங்க. ஒரு நாள் நடக்க முடியல, ஒரு மணி நேரம் உட்காந்து ஜெபிக்க முடியல. அதான் கலைத்து போகிற வாழ்க்கை. தேவன் தருகிற பலனுக்கு நான் கலைத்து போகாமல் போகிறேன். இதுக்கு சொல்லுங்க பிரசங்கம் கேட்கும்போது கூட சில இடத்துல கலைப்பு வருதுன்னா உங்களுக்கு பலன் இருந்தால் தான் பிரசங்கம் கேட்க முடியும். என்ன பேச பண்ணுறீங்க? நீங்க பிரசங்கத்தை முடியும்னு சொல்லும் போதே உங்க சிம்டம்ஸே காமிச்சு எப்படி சொல்லுவீங்க? ஒரு கொட்டாய் பண்ணுவீங்க, குமரி ஒத்தையில போனாலும் கொட்டாய் ஒத்தையில போகுது இல்லையா? சொல்ல போறோம். நம்மளாம் என்ன பிரசங்கம் கேட்கிறோம்? கிராமத்துக்கு போயிருந்த ஒரு சமையல் 2 மணி நேரம் பேசுகிறேன். படிப்பறிவு இல்லாத சமையல், பெரிய படிப்பு இல்லை கிடையாது. ஆனால் இந்த பைபிள் மடியில் போட்டு சொல்றதெல்லாம் கேள்வில மாதிரி எந்திரிச்சு போகவே அப்படி உட்காந்து கேட்கறது அந்த பாருங்க. வயசான நாட்டில் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. பெரிய டீசெண்டான நான் 2000-3000 பேரோட சமையலாம் கூட பேசியிருக்கேன். அங்கே கூட 40 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சுன்னா மீன் வாங்க கறி வாங்க எல்லாம் ஓடிருங்க. ஆனால் அந்த ஜனங்களை பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்துச்சு. பிரசங்கம் கேட்கறது கூட களைச்சு போகா நீ களைச்சு போகாம கேட்குறீங்க. அதுதான் அவருக்கு சொல்றேன். சோர்ந்து போகிறவனுக்கு களைத்து போகிற எலியாவுக்கு அவர் பலன் கொடுத்தார். அவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. நீ உன்னை சாமனா என்னன்னே தெரியாம அவன் எடுத்துருக்காங்க. நீ உனக்குள்ளேயே ஒரு திட்டத்தை வச்சுக்கிறாங்க. நான் செல் பேரும் நான் எல்லாரும் சொல்றேன், வாழ நினைங்க. அவன் சொல்லுங்க, அத பக்கத்துல சொல்லுங்க, வாழ நினை. சாவு பக்கமே போகாது. அவன் சொல்லுங்க, என்ன இருந்தாலும் வாழ்வேன், எப்படி இருந்தாலும் வாழ்வேன், எவ்வளவு பிரச்சனை வாழ்வேன். சத்துருக்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பந்தி நீங்க வைப்பீங்க ஆண்டவரே, வாழ ஆண்டவரே. ஆண்டவருக்காக சூரச்செடி தேடி போனது. அவன் சொல்லுங்க, அங்க தேடி போனது, இங்க தேடியா பாருங்க. இந்த சோர்ந்து போகிறது கர்த்தர் செய்கிற பணிகளை பார்த்துக்கீங்களா? அது பைபிள்ல ஆண்டவரே சில பேருக்கு நேரடியாக போனாங்க, சிலருக்கு தேவதூதருக்கு போனாங்க, சிலருக்கு வார்த்தை போச்சு, சிலருக்கு சொப்பனம் போச்சு, சிலருக்கு தேவனுடைய வல்லமை போச்சு, சிலருக்கு தேவனே. அப்படி தேவனே போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா சோர்ந்து போனது. நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா? நான் சாகட்டும்னு சொல்ற ஒருத்தருக்கு, வாழ பலன் இல்லாம சோர்ந்து போயிருக்கிற ஒருத்தருக்கு காக்கா மூல சாப்பாடு. இப்போ 10 நிமிஷத்துல நம்ம இந்த கூட்டத்தை முடிக்கணும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு காக்கா மூலம் கொடுத்தா சாப்பிடுங்க. காக்காயை சாப்பிடுங்க, காக்கா மூலம் வந்து சாப்பிடுங்க. அது எவ்வளோ கொண்டு வருமா ஐயா? சொல்லுங்கம்மா, எவ்வளோ கொண்டு வரும்? இப்போ எல்லாருக்கும் பிளேட் சர்ச்சில் தட்டுருக்கா? அது நிறைய வாங்குவீங்க. சாம்பார் ரசமா கூட்டு பொரியல் வச்சுருவாங்க, நல்லா தட்டு நிறைய வாங்கி பெரிய பெறுவதுனே நீ ஏமாத்துல இருக்கணும்பா. சமபூமியாக இல்லையா? அவ்வளோ வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா? ஒரு காக்கா போய் என்னைக்காவது நீங்க உங்க சிந்தைய ஏன் எலியாவுக்கு காகத்தின் கூட சாப்பாடு கேட்டுருக்கீங்களா? படிச்சு போயிட்டே இருப்போம். 3 காரணங்களை நீங்க கண்டுபிடிக்கலாம். ஒண்ணு, அந்த நிலைமையில தேசமே எலியாவை தேடுது. எங்கே 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 எங்கே
சவுல் தாவீதை தேடுற மாதிரி இங்க உள்ள ஒரு ராஜா எலியாவை தேடுறான். எங்க பாத்தியா, எங்க பாத்தியா, இசையில கட்டிட்டா பாத்தியா. ஒரு யானை மூலம் கொடுத்துருந்தா கால் தடத்தை வச்சே பிடிச்சுவாங்க. கர்த்தர் பூலோகத்து மார்க்கத்தை கற்பழிக்காது. ரெண்டாவது ஒரு காரணம் என்னன்னா, காகத்துக்கு மட்டும்தான் தான் பேர் சொல்ல தெரியும். என்னைக்காவது புறான்னு சொல்லியிருக்காங்க, அல்லது காரணம் சொல்லியிருக்காங்க. ஓசையின் மூலம் அறிவோம் மற்ற எல்லா உயிரினங்களையும். எருமை கத்துச்சுன்னா ஓசை வச்சு எருமை கத்துன்னு ஆரம்பிச்சு. காகம் அப்படி இல்லை, ஆஹா தான் பேர் சொல்லும் ஒரு காகம். என்ன தேவனுடைய படைப்பு யோசனை. நான் உன்னை போஷிக்க தான் பெயர் சொல்லி கூப்பிடும் காகங்களுக்கு கட்டளை. மூணாவது ஒரு காரணம், காகத்தை நிறத்தில் அழகா இருக்கா, ஸ்பீக்கர் கலர் இருக்கு, நடையிலையாவது அழகாக்கா, சரி விடுங்க, பாடுறது ஆமா சரி விடுங்க, குரலையாவது அழகா இருக்கா, குரல் அளவு இல்லை, நேர அளவு இல்லை, நட அளவு இல்லை, பார்வை அளவு இல்லை, டோட்டல் டேமேஜ். இந்த டோட்டல் டேமேஜ் வச்சு எலியாவுக்கு ஒரு சத்தியம். நீ இன்னைக்காக சொல்றிய ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரயோஜனமா இருக்க அந்த காகம், எந்த வகையில் பிரயோஜனம் இல்லாத இந்த காகத்தை பயன்படுத்தி உனக்கு சாப்பாடு கொடுக்க முடியும் என்பது உண்மை என்றால், எசபேலின் கைத்தோடு தப்பு வச்சு மறுபடியும் ஊழியத்தில் ஓட வைக்க என்னால் முடியும் என்பதும் உண்மை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எசபேலின் கைகளோடு தப்பு வச்சு ஓட வைக்க முடியும் என்பது மகா பெரிய சத்துவம் இல்லாமல் காகம் என்ற சத்துவத்தை தந்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் கலைத்து போகாமல் ஜீவிப்பதற்கு கர்த்தரிடத்து பலனை தருகிறார். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. அடுத்த ரெண்டு குறிப்பு டக்கு எழுதி கொடுங்க, ஜெபிக்கலாம். 5 வாசிக்கிறீங்களா? ஏசாயா புஸ்தகம் 51:9 வாசிங்க. எல்லாரும் இடத்துல வாசிங்க. எல்லாரும் வசனம் பாருங்க. யார் வசனம் போடுறது? வசனம் போடுறது ஸ்பீடா போடுறீங்க. கண்ட்ரோல் ஆசிரியர் எங்க தெரிஞ்சு ஸ்பீடா போட மாட்டேங்கிறாங்கப்பா. பரவாயில்லப்பா. இந்த பாண்ட் எந்த பாண்டு நல்லா இருக்கேன் போடுறதுக்கு கண்ட்ரோல் ஆசிரியர். நான் வேற ஒன்று வாழ்த்துட்டேன். ஆண்களை பாதுகாக்க வீட்டில் வாழ்க்கவே பயமா இருக்கு. ஆனால் வாழ்த்து வேண்டியது வாழ்த்துறது இல்லை. ரோமர் 16 அதிகாரமே வாழ்த்துக்கள் அதிகாரம் தானே. எழுப்பு எழுப்பு படிங்க. கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழுதினபடி எழுப்பு. முந்தின நாட்களில் ராகாவை துண்டித்ததும் பள்ளு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதானல்லவா. நல்லவே சொல்லுங்க. அஞ்சம் தேவன் நமக்கு எதுக்கு பலன் தருகிறார் கேட்டீங்கன்னா, முந்தின நாட்களில் இந்த பலன் குறையாமல் எப்படி இருக்க இந்த வசனம். நான் இந்த பாட்டு சொல்லுகிற வசனம் தான். பலன்கம் புயமே எழுப்பு. எப்படி எழுப்பு? அதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்குறாரு ஏசாயா. முந்தின நாட்கள் அது முடியல, இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்றாரு. பூர்வ தலைவர்கள் முந்தின நாட்கள் பூர்வ தலைவர் வரை எப்படி வந்துச்சு? ராகாவை துண்டிச்சு வலு சர்ப்பத்தை என்ன செஞ்சத? நல்ல தலை வதச்சு. இச்சை ஒரு நாள் என்கிட்ட வந்துச்சுன்னா துண்டிச்சிருவேன். யாராவது என்கிட்ட ஐலவி சொன்னா செட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. இப்ப ஐலவி சொன்னா அக்செப்ட். ஒரு காலத்துல எத்தனை நான் இப்ப ஏற்றுக்கொள்றேன். ஏன்னா என்ன இல்லைன்னா அந்த முந்தைய நாட்கள் பலன் இல்லவே. வதச்ச துண்டிச்ச துண்டிச்சது வதச்சது மீதானதோ இல்லையே சொல்லுங்க. பாவத்தின் பக்கம் கூட தலை சாய்க்காமல் இருந்தல்லவா. அப்படியெல்லாம் கர்த்தருக்காக வாழ்ந்தனே கேட்கிறாரு. நீ அப்படிதான் இருந்த. அப்ப அதனால நான் உன்னை குற்றப்படுத்தல, உன்னை எதுவுமே சொல்லல.
அப்படிங்க நான் சொல்றேன், ரொம்ப ஒரு அபாயமான ஒரு விஷயத்தை நீங்க மனசுல பதிச்சுக்கங்க. இப்ப நான் நல்லா இருக்கேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படிங்கிறத வச்சு இனிமே நான் விழாவிலே ஓடிடுவேன் நீங்க உங்களை மதிப்பிடாதீங்க. இப்ப இருக்கிற ஆவி நான் என்ன சொல்லிக்கிறேன், நான் இப்ப இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை வச்சு நான் எதிர்காலத்துல இதே ஸ்பீட்ல ஓடுனா எனக்கு தேவை ஒண்ணே ஒண்ணு, அந்த முன்னிய நாட்கள் ஒரு இது வந்து ஒரு மனுஷனுக்கு ஒரு காலிங். வா வா ಅಂದ್ರೆ ஒரு காலத்துல சினிமா பாட்டை கூட கேட்க மாட்டாங்க, பதைப்போம் ரசிகர், நாடகத்தை பதைப்போம் ரசிகர், உலக பேச மாட்டோம் வதைப்போம் துண்டிப்போம். இப்ப நம்ம ரசிகர் அசிங்கமான காட்சிகளை செட் பண்ணுவோம்னா வதைப்போம் துண்டிப்போம். நீங்க நம்ம நின்று பார்த்து போறோம். ஏன்னா பரிசுத்த பலன் குறைச்சி உலகத்தோடு கலந்து விட்ட பேர் வந்ததுனால இதனால் என்ன தப்புங்கிறத நம்ம போயிட்டு, ஆகவேதான் கர்த்தர் கூப்பிடுறாரு, முற்காலத்தில் பதச்சது. ஒரு காலத்துல சில பேர் தங்களை பெருசாக அலங்கரிச்சுக்கிட மாட்டாங்க, ஒழிப்பாங்க தலை செய்வாங்க, ஏற்பட்டு போயிட்டே இருக்கும். இப்ப நின்று தன்னை நின்று அல்லையே சொல்றது சர்ச்சை பிள்ளைக்கு கல்யாணம், எங்க சர்ச்சை பிள்ளைய காணோம், நாங்க நிக்கிறோம். முன்னெல்லாம் பிள்ளைங்க சபையில இருந்து கூட்டி வரப்படுவாங்க, இப்ப பியூட்டி பார்லர் இருந்து கூட்டிட்டு வந்தாங்க. செகண்ட் ஸ்டேஜ் போட்டுட்டு இருக்காங்க, தேர்ட் ஸ்டேஜ் போட்டுட்டு இருக்காங்க. நாங்க ஸ்டேஜுக்கு வந்து அந்த பிள்ளைங்க ஸ்டேஜ் போட முடியல. அது டைம் ஆடுறாரு நம்ம சின்ன பிள்ளையா நான் முப்பட்டு அழகா பரவாயில்ல, அது ஒரு மாதிரி டிசைனா என்ன ஒரு ஆமையெல்லாம் வர மாட்டேங்க. ஒரு காலத்துல தங்க அலங்கரிச்சுக்க மாட்டாங்க. ஏன் உனக்கு ஒரு அலங்காரம் வந்துச்சு? நீ அலங்காரம் பண்றவனோட அதிக நட்பு. சேர்ற சேர்க்கையை பொறுத்துதான் உங்க வாழ்க்கை இருக்கும். பணாசையே இல்லாம இருக்க நீங்க எப்படி உங்களுக்கு பணாசை வந்துச்சு? பணம் பணங்கிறது பேய் கூட சேர்ந்ததுனால பணாசை. ஜாதியே பார்க்காத உங்களுக்குள்ள எப்படி ஜாதி வந்துச்சு? ஜாதி ஜாதி அவங்களோட சேர்ந்ததுனால. வெளிநாட்டு மிஷினரி மாதிரி எங்க ஊர் சிஸ்டர், நம்ம பாப்பா சிஸ்டர் இருந்தாங்களே, பாஸ்கர் மகன், அது சாதாரண ஊர் கிடையாது. நம்ம சிவகாசி ஒரு பெரிய பணக்கார ஒரு மிஷினரியா வேலைன்னு எங்க ஊர்ல அவங்க குடிசை சுத்தி பகுதியில தொப்பியில கூழ்வான்னு குடிச்சுட்டு அழகெல்லாம் இழந்து ஆண்டவருக்காக ஊழியத்தை போனவங்கதான் சிவகாசியில ஏராளமான சபையில உருவாவதற்கு ஒரு மிஷினரி ரத்தம் ஒரு பரிசுத்தவான் எழுதினாலே எனக்கு அந்த கொட்டேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆத்தும ஆதாய பணியில் இருக்கிறவர்கள் தங்களை கவர்ச்சியாய் வைத்துக் கொள்ள மாட்டார்கள், கர்த்தருக்கு பிரியமாய் தான் வைத்துக் கொள்வார்கள். சுத்தமா இருக்கிறது தப்பு இல்லை, அலங்காரமே வேலையா கிடக்கிறது இவர்களுடைய தவறு தெரியும். ஒரு காலத்துல துண்டிச்ச பல விஷயங்கள், ஒரு காலத்துல வதச்ச பல விஷயங்கள் இன்னைக்கு நமக்குள்ள மிஞ்சி வல்லமை கொடுத்தது என்ன காரணம்னா பலன் குறைஞ்சிருச்சு. அவனை கற்று ஒரு அழைப்பு வா, எப்படி தெரியுமா அழைக்கிற? பாவிய துரோகியே வரல, கர்த்தரின் புயமே கூப்பிடுறாரு. எப்படி கூப்பிடுறாரு? கர்த்தரின் புயமே, கர்த்தரின் புய நீதான் வா, முந்தி நாட்டில் இருந்து வா, பூர்வ தலைமையில் எழுப்பினபடி வா, ராகாவை துண்டிச்சது நீதான், மனுஷன் மனுஷன் நீதான், ஜனங்களை பிரியப்படுத்தி ஆட்களை பிரியப்படுத்தலாம் போதும், நீ எனக்காக தனித்து நில். ஒரு நாள்ல துண்டிச்சது மனுஷத்துல இல்லையே இன்னைக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். எதுக்கு கர்த்தர் பலன் தராம முந்தின நாட்கள் இருந்த பலனை திரும்ப பெற்றுக்கொண்டார். சொல்லுங்க பார்க்கலாம். வசனத்தை ஆரம்பிச்சிடலாமா? கர்த்தர் தமது ஜனத்திற்கு
பலன் கொடுப்பார். ஒன்று, குழப்பங்களிலிருந்து விடுதலை தாய். 2, அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் கடக்க. 3, 2 தானே முடிவு பரியந்தம் அவருக்காக. 3, அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் கடக்க. 4, கொஞ்சம் பிராக்டிக்கலா போடுங்க. கலைத்து போகாமல் செய்யுங்க. 5, முந்தின நாட்களில் இருந்த பலன் குறையாமல் வாழ. 6, வெளிப்படுத்தல் 3:8, கொஞ்சம் பலனிருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல். 6வது, மறுதலிக்காமல் மகிமையாய் வாழ. சர்ச்சைக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்கா? யாராவது நல்லா தமிழ் டைப் பண்ணிருக்கீங்கன்னா 39வது வருஷத்தின் ஆண்டு விழாவின் முதல் காலை செய்தி தலைப்பு போட்டு பாய்ந்தெல்லாம் போட்டு அழகா எழுதி சர்ச்சை குரூப்ல போட்டீங்கன்னா வராத கூட அந்த செய்தியை பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது கொடுத்தோட போடுங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கத்திரம் ஒரு பெரிய பெனடை கத்திரம் கத்திரின் புயமே எழுப்பி வா, தெய்வனுக்காக வாழ்றதுக்காக என்ன செய், எழுப்பி வா. அப்படிதான் கத்திரவன் அழைக்கிறாரு. பூர்வ நாட்கள்ல பதச்சது நீதானே, அதனால மறுபடியும் தெய்வனுக்காக என்ன செய், எழுப்பி வா. எல்லாரும் எழுதுறீங்களா? யாரும் அழைஞ்சிடாதீங்களா? வேகமா எழுதுறீங்களா? கத்திர நல்ல ஸ்தோத்திரம்.
ஆராதனை அர்ப்பணிப்போடு முடியட்டும். நீங்க யாரும் கண்களை திறந்து பார்க்க வேண்டாம், எல்லாருடைய கண்களை முடியட்டும். கர்த்தர் சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு உங்க பலன் தந்து எங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே கர்த்தர் இந்த பலனப்பா, இந்த ஜீவியத்தை நான் நடந்து போவதற்கு, இந்த வாழ்க்கையை கடந்து போவதற்கு சொல்லுங்க, வாயை கடந்து சொல்லுங்க, எனக்கு தேவை பலன் ஆண்டவரே, எனக்கு தேவை பலன். பலவீனமானவர்கள் மீது பலன் இன்றைக்கு பாயட்டும். பலவீனமானவர்கள் மீது, ஆவிக்குரிய பலவீனமானவர்கள் மீது பலன் இன்றைக்கு பாயட்டும். பலன் இன்றைக்கு பாயட்டும். பலன் இன்றைக்கு பாயட்டும். பலன் இன்றைக்கு பாயட்டும். அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அர்ப்பணித்து கையை உயர்த்தி, கையை உயர்த்த முடியல, கையை கையாவது, கையை கூப்பியாவது, உங்களுக்கு சரீரம் எப்படி ஒத்துழைக்குதோ அப்படி. ஆனா தேவ பிரசன்னத்தை கலைச்சிடாம நல்ல ஆண்டவத்தை பார்த்தாப்பா, எங்களுக்கு தாங்கப்பா. இந்த 39வது வருஷத்துல இந்த ஊழியத்துக்கு ஒரு பலன், ஊழியத்தில் உதவியா இருக்கிற எங்களுக்கு ஒரு பலன், ஊழியத்தை தாங்கி நடத்தி கொண்டு போகிற எங்களுக்கு ஒரு பலன், எங்களுக்கு ஒரு பலன். அது சரீரத்துல மின்சாரத்தை போல இறங்கட்டும். எழும்பு புயமே, நீ எழும்பு புயமே, எழும்பு. ராகாவ துண்டிச்சது மறைச்சது நீதாங்க. ஒரு பலனை ஏதோ ஒன்று தின்றுக்குது, ஏதோ ஒன்று தின்றுக்குது. உனக்கு ஒரு பலன் இருந்துச்சு, பாவத்தை வென்று திங்கிற பலன் இருந்துச்சு. பலன் இன்னைக்கு பலவீனங்கள் மாறட்டும். இன்னைக்கு ஒரு உணர்வு காற்றை போல, மின்சாரத்தை போல கர்த்தருடைய வல்லமை இந்த நல்ல வேளையில விளக்கும், விளக்கும், விளக்கும். கர்த்தருடைய மகிமை ஒரு பலனாய், காற்றாய், வல்லமையாய், மகிமையாய் உங்கள் நரம்புல, எலும்புல, சதையில தேவனுடைய வல்லமை இன்னைக்கு பாயட்டும். ஒருவேளை முந்தின நாட்கள் இந்த பலனை குறைச்சு போயிருந்தான். இன்னைக்கு ஆண்டவருக்கு கேளுங்க, புயமே நீ கேளு, ஜோபுன பலன் தாரும், உன்னை ஆராதிக்கிற பலன் தாரும், பரிசுத்தமா வாழ்ற பலன் தாரும், தீமையா வாழ்ற பலன் தாரும். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை. ஏசாயா உம்மை தானே ஒப்புக்கொடுத்து என்னுள்ளே நிறுத்தியுள்ளே. ஏசாயா என்னுள்ளே நல்ல கடைசியத்திர உயர்த்தி ஏசையா நம்மோடு இருப்பதுதான்
கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் நல்கி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, எங்களுக்கு எந்தெந்த சூழ்நிலைகளெல்லாம் எங்களுக்கு பலன் தேவையாக இருக்கிறது. நாங்கள் அழுகிற நேரங்களிலே, நாங்கள் கலைந்து போகிறதான நேரங்களிலே, சொகர்ந்து போகிறதான நேரங்களிலே, ஆண்டவரே சோதரிக்கிறோம்ப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஆளுகள் பண்ணதான சூழ்நிலைகள் வரும்பொழுதெல்லாம் ஆண்டவரே குழப்பமான நேரங்களில் எல்லாம் ஆண்டவரே உங்களுடைய பலன்தான் எங்களுக்கு தேவையாகிறதப்பா. ஆமாண்டவரே, எங்க சுய நலத்தை நம்பி மேல வாழ முடியாத பிரச்சனை நீர் கொடுக்கிற வெளுத்தலாம். எல்லா குழப்பத்திலிருந்து நாங்கள் வெளியே வர முடியும் ராஜா. எல்லா அழுகையிலிருந்து நாங்கள் வெளியே வர முடியும். எல்லா கலைந்து போன சூழ்நிலையில் நாங்கள் வெளியே வர முடியும் ராஜா. ஆமாண்டவரே சோதரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே மீண்டும் வருகிறோம். முதல் நாள் இந்த காலை கொடுத்ததில் எங்களோடு நீர் பேசுகிறீர்கள். நன்றி. உங்கள் வார்த்தைகளை எங்களுக்கு கொடுக்கிறீர்கள். நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே சொல்கிறோம். இந்த காலை கொடுத்தல் எங்களோடு பேசுகிறார்கள். மாலை கொடுத்தல் எங்களோடு பேசுவீராக. இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்க இருக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். எல்லாம் கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.